Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.1, 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder. Positive integer divided by ஒரு நம்பர் 88ஆல் டிவைட் பண்ணுறாங்களாம்ப்பா, ரிமைண்டர் 61. ஓகே, அதே நம்பர் 11ஆல் டிவைட் பண்ணுறாங்களாம், அதோட ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர்லையும் யூஸ் ஆகும். கவர்மெண்ட் எக்ஸாம், கேட் எக்ஸாமினேஷன், என்ன எக்ஸாம் எழுதினாலும், இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? அதே ஜேஇ எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. விச் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் ஃபியூச்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் எனக்கு தெரியலப்பா, ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, லெட் த பாசிட்டிவ் இன்டீஜரா, த பாசிட்டிவ் ஓகே இன்டீஜர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்பா. சரியா? இந்த எக்ஸு இஸ் டிவைடட் பை 8. நம்மளுக்கு வந்து பை யூஸிங் எப்பயும் போல் என்னதுப்பா, டிவிஷன் லெம்மா. ஓகேவா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்மளுக்கு என்னப்பா சொல்லுது? A is equal to BQ plus R, வேற ஆரோட கண்டிஷன் 0 less than or equal to R less than modulo B. இது வந்து அது ஒரு அல்காரிதம். இப்போ இந்த எக்ஸ்ன்ற நம்பர் டிவைடட் பை 88, ஆனால் அந்த குவாஷன்ட் எனக்கு தெரியல, ஆனால் ரிமைண்டர் வந்து 61. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்குறது. இப்போ அதே நம்பர் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்பர் ஏங்கனே இந்த நம்பர் 88ஆல் டிவைட் ஆகுது. 88ன்றது 11 டேபிளில் கண்டிப்பாக போகக்கூடிய நம்பர். தேர்ஃபோர் 88ஆலையும் போகிறது, 11ஆலையும் கண்டிப்பாக போகும். கரெக்டு தானேப்பா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த 88, இங்கே ஒரு 88 இருக்குல்ல, 88 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. இது புரியல, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது புரியலனா ஒன்றுமே இல்லைப்பா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது கொடுத்துட்டாங்களா, 88 இன்டு கியூ ப்ளஸ் 81, சாரி 61. இப்போ அதே நம்பர் டிவிசிபிள் பை 11ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டிவைட் பண்ண 88 11ஆல் போகுமா? 88 11 1 சார் 8 சார். தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள். தேர்ஃபோர் இதை நம்ம கவலையே பட தேவையில்லப்பா, இதை விட்டுருங்க. அப்போது 61ன்றதை அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. சரியா? 61 is equal to 11 சார். 11 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 plus remainder 6. Therefore the remainder is equal to 6. புரியுதா? புரிஞ்சா இல்லையாப்பா? என்ன சொல்றேன்னா, as 88 is a multiple of 11, 61 divides divided by 11 gives the remainder 6. ஓகேவா? புரிஞ்சா? இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த இங்கே வந்து அதுக்கு பதிலாக இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, 10ன்னு கொடுத்துருக்காங்க 11க்கு பதிலாக. ஓகேவா? இப்போ 10 டேபிளில் 88 போகுமா? போகாது. தேர்ஃபோர் அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே 11ன்னு கொடுத்துருக்கனால 11ன்றதை நம்ம எடுத்தனால 88 11 டேபிளில் போகுது. தேர்ஃபோர் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெறும் 61 மட்டும் வச்சு போட்டோம். ஓகேவா? இந்த லாஸ்ட் கண்டிஷன் எழுதி தேர்ஃபோர் ரிமைண்டர் 6. ஓகே, தேங்க்யூ.